இல்ல சார், நேதாஜிய பேசணும், கண்ணகிய பேசணும். கண்ணகி எதுக்கு மதுரைய எரிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா தானே? கட்டாயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? கட்டாயம். ஆனா விஜய் அடுத்து என்ன பண்ண போறாருன்ட்டு விஜய் பின்னாடி தான் போறாங்க பல லட்சக்கணக்கானோர். பார்த்தீங்கல்ல கரூர்ல என்ன நடந்ததுன்னு? சோ இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு மத்தியில உங்களால நீங்க சொல்ற கொள்கையோ, சரி. நீங்க செய்ற அரசியலோ எப்படி இத நிச்ச சஸ்டெயின் பண்ணி மேல கொண்டு வர நிச்சயமா, முடியும்? நிச்சயமா இளைஞருடைய மனநிலை மாறும். இப்ப நேதாஜிய பற்றி நெறைய இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கண்ணகிய பற்றி தொடர்ந்து பேசுறோம். ம். இன்னைக்கு இப்ப இதன் மூலமா இந்த பேட்டியின் மூலமா நம்ம பேசக்கூடியது லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். ம். இப்படிப்பட்ட ஒரு கண்ணகி கோயில் இப்படி சிதலமடைஞ்சு இருக்கிறதேங்கிறத இப்ப நாங்க வந்த பிறகு அதிக முறை சொல்லிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கூட்டத்திலயும் இத விடாம பேசிட்டே இருக்கோம். ம். ம். பேசிட்டே இருக்கோம். இது மக்கள் மத்தியில இன்னும் கொண்டு லட்சம் மக்களுக்கு கொண்டு செல்லணும். தீர்க்கமா இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய அத்தனை இளைஞர்களும் புடைசூழ அந்த கோயில்ல மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடக்கணும். ம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இதையெல்லாம் நோக்கி திரும்புவாங்களா? வருவாங்களா? நிச்சயமா. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள நீங்க சாதாரணமா நினைக்க வேணாம். முன்னாடி இருந்த இளைஞரை விட நல்ல மதிநுட்பம் கொண்டவர்கள். நிச்சயம் ஒரு விஷயத்த அப்படியே காந்தமாக பிடித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இல்ல காந்த ஈர்ப்பு தான் பனையூர் பக்கம் போதேன்னு நான் சொல்றேன். நிச்சயம் மாற்றம் வரும். ஆ? நிச்சயம் மாற்றம் வரும். அவரையும் குறை சொல்ல மாட்டேன்றீங்களே. நிச்சயம் மாற்றம். இல்ல அவரை குறை சொல்லணும்னு இல்லைங்க. அவர்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. அவர் அதை பூர்த்தி பண்ணணும். ஆ. இப்ப எல்லா மக்கள் மத்தியிலும் அவர்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ம். அது பூர்த்தி பண்ணணும். அவர் வெளியே வரணும். வெளியே வரணும். யாரு வெளிய வரணும்? விஜய். விஜய் வெளிய வரணும்ன்றீங்க. ஆஹா, ஆ.